எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் காலையில் எழுந்திரிச்சு கிச்சன் போகும்போது ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். அது மாதிரி தான் நேற்று டீ வைக்க போகும்போது டீ தூள் இல்லை. டீ தூள் மட்டும் எப்படி இன்ஸ்டமார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதுன்னு கூடவே வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. அது வரதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சன்னா மசாலா சப்பாத்தி ரெடி பண்ணலாமேட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. அதனாலவே எனக்கும் சின்னுக்கும் டெய்லியுமே சண்டை வருது. நேற்று கொஞ்சம் ரூடாக பேசிட்டேன், எவ்வளோ தாங்க நம்மளும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. 7:30க்கு சின்னு லஞ்ச் எடுக்காமல் ஸ்கூல் போயிடுவாள். 8:30க்கு அப்பு போகும்போது தான் சின்னுக்கும் அப்புக்கும் லஞ்ச் எடுத்துகிட்டு போவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது காலையில் வந்த சண்டைக்கு ஒரு சாரியும் கொடுத்துட்டேங்க. ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அந்த டிஃபன் பாக்ஸில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். அதை பார்த்து அவள் என்ன ஃபீல் பண்ணுவாளோன்னு எனக்கு மைண்ட் செட்டில் இருந்தது. அதே மாதிரி தாங்க ஆயிடுச்சு. நேற்று சாயந்தரம் வந்ததுமே அந்த கோபமெல்லாம் எங்கே தான் போச்சுன்னு தெரியல. ஓடி வந்து அம்மாண்டு கட்டி பிடிக்கும்போது எனக்கே ஆக்சுவலாக சங்கடமாக போச்சு. நம்ம பிள்ளைங்ககிட்ட என்ன தான் சண்டை போட்டாலும் நம்மளுக்கு அந்த கோபத்தை கண்டினியூ பண்ணவே முடிய மாட்டேங்குது இல்லை. இது மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ தான் நம்ம அதெல்லாமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.